கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே அத்திமரமும் அர்த்தங்களும் என்கிற தலைப்பிலே வேதத்தில் சொல்லியிருக்கிற அத்திமரங்களால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். அத்திமரம் இஸ்ரவேல் நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு விருட்சம். அந்த அத்திமரத்தை பைபிளில் அடிக்கடி சொல்லி இருக்கிறது. அதோடு சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் சொல்லி இருக்கிறது. அதை வைத்து உவமையாக கர்த்தர் பேசி இருக்கிறார். இந்த அத்திமரம் சொல்லுகிற சில பாடங்களை கற்றுக்கொள்வோம். முதலாவதாக அத்திமரமும் மனிதரும் என்று சொல்லி ரெண்டு சம்பவங்கள், ரெண்டு பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் முதலாவதாக அத்திமரத்தின் மேலிருந்த ஒரு மனிதன், இரண்டாவது அத்திமரத்தின் கீழிருந்த மற்றொரு மனிதன் என்று ரெண்டு சரித்திரங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும் என்று நினைக்கிறேன். அத்திமரத்தின் மேலிருந்தவன் பெயர் சகேயு, எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவன். அந்த மனுஷன் அவனுக்கு பல நன்மைகள் உலகத்திலே இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, அரசு வேலை வாய்ப்பு அவனுக்கு இருந்தது, நல்ல ஒரு வீடு அவனுக்கு இருந்தது, எதிலும் குறைவில்லை. அப்படி இருந்த அந்த மனிதனுடைய வாழ்விலேயோ ஒரு நிம்மதி மட்டும் இல்லை. அது மட்டுமல்ல, மக்களும் அவனை ஒரு மோசக்காரனாகத்தான் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதுக்கு ஒரு முக்கிய காரணம், ரோம அரசாங்கத்துக்கு வரி பிரிக்கின்ற டாக்ஸ் ஆபீசராக அவன் இருந்த காரணத்தினாலே இஸ்ரவேலர்கள் அந்த ரோமருக்கு அடிமையாயிருந்து கப்பங்கட்ட விரும்புகிறதில்லை. அதனால அதை பிரிக்கிற இவனுக்கும் இவன் வேலை நிமித்தமே அவங்களுக்கு ஒரு எரிச்சல், ஒரு வெறுப்பு. அது மட்டும் இல்லை, இவன் வாழ்க்கையும் சரியானது என்று நாம சொல்ல முடியாது. அநியாயமாய் வாங்கினது உண்டானால் என்று அவனை அறிக்கை பண்ணினா அவருடைய ரகசியங்கள் நமக்கு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் அவன் சொல்லும் பொழுது மக்களும் அவனை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாங்க, இயேசு ஏன் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போகிறார் என்று அந்த சம்பவத்தில் படிக்கிறோம். லூக்கா 19வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஊரெல்லாம் பாவி என்று சாட்சி கொடுக்கிற, சர்டிபிகேட் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்தது. அந்த மனிதனுக்கு நிம்மதி கேட்டனால அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டான். கேள்விப்படும் பொழுது அவனுக்கு ரொம்ப வித்தியாசமா தெரிந்தது. நம்முடைய மத தலைவர்களை போல் அல்லாமல் இயேசு ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாரே. நம்முடைய இந்த பிரதான ஆசாரியர்கள், இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், நியாய சாஸ்திரிகள், இவங்களுடைய போதனைகளுக்கும் இவங்க நம்மளை நடத்துகிற விதங்களுக்கும் இந்த இயேசு கிறிஸ்துடைய போதனைக்கும் நடத்திப்புக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கிறது என்பதை அவன் அறிந்தான். அப்போ அவனுக்கு ஒரு நாள் இந்த எரிகோ பட்டணத்துக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார் என்ற செய்தி வந்த உடனே அவன் நினைச்சான், எப்படியாவது இந்த இயேசுவை ஒரு தடவையாவது பார்க்க வேண்டும். அதுதான் அவன் நினைச்சது. இந்த இயேசுவை பற்றி இப்படி கேள்விப்படுறோமே, ஒரு வித்தியாசமான மனிதர், புதிய ஒரு நிலை அவர்கிட்ட இருக்கிறது, அவரை ஒருக்கா பார்க்கணும். அப்போ அவன் யோசித்தான், பார்க்க வேண்டும். ஜனக்கூட்டத்தில் எப்படி போய் பார்க்கறது? இந்த மக்கள் என்னைய விடுவார்களா? இயேசுகிட்ட நீ ஏன்பா வர்றன்னு சொல்லி என்னை துரத்தி விட்டுருவார்களே. அடுத்தது ஆளும் கொஞ்சம் குள்ளமானவர், இந்த ஜனக்கூட்டத்தில் எப்படி எத்தி பார்த்தாலும் தெரியுமா? அதனால அவர் ஒரு திட்டம் போட்டார். இவர் போகிற ரூட் இதுதானே, அங்க வழியருகே ஒரு காட்டத்தி மரம் நிற்குது, அந்த அத்தி மரத்தில் ஏறி ஒழிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு நான் இந்த இயேசுவை பார்க்கணும், அவர் என்னை பார்த்துடக்கூடாது, அவரோடு கூட வர்ற மக்கள் முக்கியமா என்னை பார்த்து விடவே கூடாது. இப்படி ஒரு பெரிய திட்டம் வச்சுட்டு அவர் ஏறி அங்கே உட்கார்ந்திருந்தார். நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து அந்த அவன் இருந்த மரத்தின் கீழே வந்த உடனே நின்றார், அண்ணாந்து பார்த்தார். சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொன்னார். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவன் படப்படா இறங்கி வந்தான். இயேசு அவனோடு கூட அவன் வீட்டுக்கு போனார். என்ன ப்ரோக்ராம்ல போயிட்டு இருந்தாரு தெரியல. ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அவன் பின்னால அவன் கூட அவனுடைய வீட்டுக்கு போனார்.
அப்பதான் மக்கள்லாம் சொன்னாங்க, இவரை பெரிய தீர்க்கதரிசியானவர்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இவருக்கு இவன் ஒரு பாவின்னு தெரியாதா, இவன் வீட்டுக்கு எதுக்கு போறார், இங்க எத்தனை பரிசுத்தவான்கள் பின்னால வந்துகிட்டு இருக்கிறோம், எங்களுடைய ஒரு வீட்டுக்கும் அவர் வரலையே, அப்படி அவங்கள பேசிக்கொண்டார்கள். இயேசு அதை ஒன்றும் மைண்ட் பண்ணவில்லை. ஒரு மனிதனுடைய ஆத்துமா என்னை வாஞ்சிக்கிறது, அல்லேலூயா. அந்த ஆத்துமாவின் தாகத்தை இயேசு புரிந்து கொண்டார். அதை தீர்த்து வைப்பதற்கு அவர் விரும்பினார். அதற்கு எந்த ஜனக்கூட்டத்தையும், எந்த பாரம்பரியத்தையும், எந்த பிரஸ்டீஜ் அந்தஸ்துகளையும் இயேசு பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அன்று மட்டுமல்ல, இன்றும் அப்படித்தான். ஏழைக்கும் அவர் நண்பர் தான், ஏழைக்கும் அவர் எல்லாவற்றிலும் கூட நிற்கிறவர் தான். பாவிக்கும் அவன் ஆத்துமா எப்ப இயேசுவை தேடுதோ உடனே ஜீசஸ் இஸ் அவைலபிள் டு ஹிம் ஆல்சோ, அவனுக்கும் இயேசு ஆயத்தமா தான் இருக்கிறார். அல்லேலூயா. இது மாதிரி ஒரு இயேசு கிறிஸ்துவை போல வேற யாரையும் நம்ம பார்க்கவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. தம்பிமார் எல்லாரும் தலை குனிஞ்சு உட்கார்ந்து பிஸியா இருக்கிறீங்க, நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். செய்தி வேளையில் ரொம்ப அட்டென்டிவாக இருக்கணும். அங்கங்கே வேற வேலை எதுவும் செய்யக்கூடாது, நல்ல கவனமாக இருக்கணும். எனக்கு பார்க்க முடியாது, ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு மட்டும் இல்லை, எப்பொழுதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, அப்போ பாருங்கள், இந்த சகையு ஒரு பாவியான மனிதன். அவன் அந்த அத்திமரத்தின் மேல் உட்கார்ந்திருந்த பொழுது இயேசு அவனை சந்தித்து அவனோடு அவனுடைய வீட்டுக்கு போனார். அவர் சொன்ன வார்த்தை லூக்கா 19:8 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், அந்த மனிதன் தன்னுடைய வாழ்வின் பாவத்தை அறிக்கை செய்த பொழுது, நான் அந்த பாவங்கள் செய்தேன், என்னை மன்னியோ, நான் அதற்கு திரும்ப செலுத்துகிறேன் என்று அவன் தெளிவான ஒரு முடிவை எடுத்த பொழுது உடனே இயேசு பேசினார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அப்போ அவனுக்கு இருந்த கட்டுகள் எல்லாவற்றிலிருந்தும் அன்றைக்கு விடுதலை. முக்கியமாய் தவறுகளிலிருந்து, பாவங்களிலிருந்து மன்னிப்பும் விடுதலையும் இயேசு அருளினார். அல்லேலூயா. ரொம்ப ஒரு அழகான ஒரு காரியம். அவன் அறிக்கை செய்தான். நான் அடிக்கடி சொல்லுவது தான், இந்த சந்தர்ப்பத்தில் திரும்பவும் நினைப்பூட்டுகிறேன். தேவனுக்கு முன்பாக செய்த பாவத்துக்கு தேவனிடத்தில் அறிக்கை செய்யணும். மனுஷருக்கு செய்த தீமைகள், அந்த தவறுகளுக்கு முதல்ல தேவனிடத்திலும் அறிக்கை செய்து அந்த சம்பந்தப்பட்ட மனுஷரிடத்திலும் மன்னிப்பு கேட்கணும். அதுதான் ஒரு பூர்ணமான விடுதலையை கொண்டு வரும். இதுதான் பைபிள் டீச்சிங். இதை இன்னைக்கு நிறைய பேர் சரியா செய்யறதில்லை. நீங்கள் யாரிடத்துல மன்னிப்பு கேட்கணுமோ அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி மறுபக்கம் கர்த்தர் உங்களை மன்னிக்கிறார், நீங்க யாரை மன்னிக்கணுமோ நீங்களும் மன்னிக்கணும். இந்த ரெண்டும் நடக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு பூர்ணமான ஒரு விடுதலை, ஒரு ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இளைய குமாரன் திரும்ப தகப்பன்ட்டு சொல்லும் பொழுது, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட்டான். ஹல்லேலூயா. அவனுக்கு ரொம்ப புத்தி தெளிந்தது, ரொம்ப கிளியரா தெளிஞ்சிருக்கு. பாருங்க, நான் இங்க வீட்டை விட்டு ஓடினேன், எங்க அப்பாவுக்கு தப்பு பண்ணேன், ஆஸ்தியில பாதியை கேட்டுட்டு வந்தேன், அப்பாவுக்கு தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா அது எங்க அப்பாவை மட்டும் அல்ல, இந்த அப்பாவை எனக்கு தந்த பரம தகப்பனுக்கும் நான் தப்பு பண்ணினதாக்கும் என்று அவன் புரிந்து கொண்டான். இந்த தெளிவு நமக்கு வேணும். எந்த ஒரு மனுஷனுக்கு தப்பு பண்றீங்களோ அது அந்த மனுஷனோட நிக்கிறது இல்லை, அது அந்த மனுஷனுக்கு மேல நியாயாதிபதியாய், எஜமானனாய், சிருஷ்டிகராக இருக்கின்ற தேவனையும் பாதிக்கிறது. அல்லேலூயா. அதனால ரெண்டும் லிங்க்டா
தொடர்புடையதா இருக்குது. மனுஷன்ட்ட தப்பு செய்தா முதல்ல தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மனுஷன்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும். அல்லேலூயா. இனி மனுஷன்ட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டா போதாது, அதுக்கு தேவனிடத்துல என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். ரெண்டு சைடும் நமக்கு கிளியர் ஆகும் பொழுது நல்ல விடுதலை வரும். இவன் என்ன செய்யறான்? நான் திரும்ப செலுத்துவேங்கிறான் பாருங்க. அதுவும் ஒரு ஆச்சரியமான காரியம். அப்போ ஒரு தப்பு செஞ்சாச்சு, ஒருத்தனுக்கு கஷ்டத்தை உண்டாக்கியாச்சு, நஷ்டத்தை உண்டாக்கியாச்சு. அப்ப அதை ஈடுகட்டுறதுக்கு எனக்கு திராணி இருக்கா? நான் கண்டிப்பா அதை ஈடு கட்டணும். இல்ல எனக்கு முழுசும் ஈடுகட்டக்கூடிய திராணி இல்லை, என்னால முடிந்ததையாவது செய்து அந்த குடும்பத்துக்கு அந்த நபருக்கு நான் உதவி செய்யணும். இது மிக முக்கியமான காரியம். அல்லேலூயா. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப தெளிவா இருக்கு. புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவருடைய அந்த போதனைகள்ல இதெல்லாம் இருக்கிறது. இன்னைக்கு அந்த டீட்டெயிலாக நான் அதுக்குள்ள போகலை, இருந்தாலும் இதை பேசுறதுனால நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம தவறு செய்யறது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த தவறுனால அடுத்தது தண்டனைகள் தலைக்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். அதை சுமந்து தீர்க்க நம்மளால முடியாது. அதனால தான் அதை சுமந்து தீர்க்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏறி அதை சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. அப்ப இந்த இயேசு நாம செய்த பாவத்துக்கு, அக்கிரமத்துக்கு, தவறுக்குள்ள தண்டனைகளை தன்மேல ஏற்றுக்கொண்டு நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக தண்டிக்கப்பட்டார், சுமந்து தீர்த்தார். நம்ம இயேசுவை விசுவாசித்து அவரிடத்திலே, அவர் மூலமாக பிதாவினிடத்திலே மன்னிப்பு கேட்டு அடுத்தது எந்த மனுஷனுக்கு பாதிப்பு உண்டாக்கணுமோ அங்கே நாம மன்னிப்பு கேட்க வேண்டும். சகையு அதுக்கு தான் ரெடியா இருந்தார். வாய் திறந்து அறிக்கை பண்ணிட்டார், நான் திரும்ப செலுத்துறேன், எதனாலும் நான் கொடுக்குறேன். அப்போ அவர் அது வரைக்கும் பணம் சேர்க்கிற ஒரு ஸ்பீட்ல இருந்தாரு. இப்போ இந்த பணத்துக்கெல்லாம் மேல என் இயேசு எனக்கு கிடைச்சிட்டாரு, எதை வேணாலும் கொடுக்கலான்னு மாறிட்டார். அல்லேலூயா. இதுதான் ஒரு ரியல் சேஞ்ச். ரியல் சேஞ்ச். இயேசுவை பெற்றுக்கொண்டோம்னா இயேசுக்கு கூட பணத்தை கம்பேர் பண்ண முடியுமா? ஐஸ்வர்யத்தை கம்பேர் பண்ண முடியுமா? ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு அவனுடைய உள்ளத்துல அன்னைக்கு இயேசுவை சந்திச்சோன்னு வந்த சேஞ்ச் ரொம்ப மாற்றம். அவனுடைய அந்த கொள்கையே மாறிடுச்சு. பணமே வாழ்க்கை என்ற கொள்கை அன்றைக்கு இயேசுவே வாழ்க்கை என்று மாறிவிட்டது. அல்லேலூயா. இதுதான் உண்மையான ரட்சிப்பு. சிலருக்கு அரசியலே வாழ்க்கைன்னு வச்சுட்டு இருப்பாங்க, அந்த பதவி கிடைப்பதே வாழ்க்கைன்னு வச்சுட்டு இருப்பாங்க, இன்ன இடத்துக்கு போறதே வாழ்க்கைன்னு வச்சுட்டு இருப்பார்கள், அந்த பெண்ணை அந்த பையனை அடைவதே வாழ்க்கைன்னு வச்சுக்கிட்டு இருப்பார்கள். எத்தனை பேர் எத்தனை லட்சியத்தை வச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. ஆனா அதெல்லாம் விட்டுக்கிட்டு இயேசுவே வாழ்க்கை என்று நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்முடைய ரட்சிப்பு சரியான ரட்சிப்பா இருக்கும். அல்லேலூயா. உலகத்துல ஏதோ ஒன்ன வச்சுக்கிட்டு உலகத்துல அதை சாதிக்கணும், உலகத்துல அதை பெற்றுக்கொள்ளணும், இந்த அழிந்து போகிற பொருளை எதையாவது ஒண்ணு அனுபவிக்கணும் என்கிறத உள்ள வச்சுட்டு அதுக்காக ரட்சிக்கப்படுறேன், இயேசுடைய உதவி வேணும். எதுக்கு? இதுக்கு அவர் வல்லமையை தரணும், அற்புதத்தை செய்யணும். நீ நினைச்சதை செய்யறதுக்கு அவர் அற்புதம் செய்யணுமா? அதுக்காக நீ ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிப்புடைய அர்த்தம் என்ன இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியல. அதனால தான் வாழ்க்கை ஒரு தடுமாற்றத்துக்குள்ளே, ஒரு கட்டுண்ட அனுபவத்துக்குள்ளே சங்கிலிகளை இழுத்து கொண்டு நடக்கிறது போல அநேகருடைய வாழ்க்கை இருக்குது. இன்றைக்கு இயேசுவை நேசித்து இயேசுவுக்காக, இயேசு வைத்திருக்கிற நித்திய பாக்கியங்களுக்காக நாம் இயேசுடத்தில் வரணும். அதுக்கு தடையா இருக்கக்கூடிய பாவங்களை அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. அதுக்கு நம்மளால என்ன ரீபே பண்ண முடியுமோ ரெடியா இருக்கணும், ரெடியா இருக்கணும். ஐயோ எப்படி கொடுப்பேன்? அப்ப நம்ம உள்ள இன்னும் சரியான தொடுதலுக்குள்ள வரலன்னு தான் அர்த்தம். இயேசு கிடைச்சிட்டார்ல, என்னை எதை வேணா கொடுக்கணும், இதை நித்தியத்தில் எனக்கு ஒரு பாக்கியம் வேணும். இந்த உலகத்தில் இதெல்லாம் பிடிச்ச விஷயம் எங்க கொண்டு போறேன்? எனவே அன்பர்களே, இந்த பாவியை இயேசு சந்தித்தார், பாவிக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்தார். பாவிக்கு ரட்சிப்பு தேவை, பாவிக்கு இயேசு தேவை என்பதை இந்த அத்திமரத்தின் மேலிருந்த மனிதனுடைய சம்பவம் தெரிவிக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு மனிதன், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47, 48. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு
உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை நான் கண்டேன் என்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் அத்திமரத்துக்கு மேல இருந்தார், இவர் அத்திமரத்துக்கு கீழே இருந்தார். அப்ப இங்க இவரை பற்றின சாட்சி இயேசுவே கொடுக்கிறாரு. நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், நீ பாவி அல்ல, பாவி அல்ல, நீ நல்ல வாழ்க்கை செய்கிறாய், உலகத்துல ஒரு நீதிமானா இருக்கிறாய், நியாயப்பிரமாணத்தை உத்தமமா பின்பற்றுகிற ஒரு மோசையின் பிரமாணத்தின்படி குற்றமற்றவனாக இருக்கின்றாய். அந்த சாட்சி மனுஷன் அல்ல, இயேசுவே கொடுத்தார். அவ்வளோ அழகான ஒரு மனிதன். ஆனால் அவனுக்கும் இயேசு தேவை. அல்லேலூயா. அவனும் இயேசுவை பின்பற்றினான். இயேசுவை பின்பற்றினான்னா என்னது? அவனும் ரட்சிப்பின் வழியில் வந்தான். அல்லேலூயா. அப்ப இதுல நமக்கு ஒரு இரண்டாவது பாடம், முதல் பாடத்தை விட மிக முக்கியமான பாடம். சிலர் நினைக்கிறது, நான் பாவம் செய்தேன்னா இயேசுட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், நான் இயேசுடைய சீசனா மாறணும், அதெல்லாம் வரணும், அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆனா நான் பாவம் செய்யலைன்னா நேரடியா பரலோகத்துக்கு போயிடலாம், அப்படி சிலர் நினைக்கிறார்கள். அது தவறு. அல்லேலூயா. நீ பாவம் செய்யவில்லை என்று நீ சொல்லுகிறாய், ஆனால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 51:5, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அது என்ன? பாவத்தில் எதுக்கு? பாவத்திலேயா கற்பந்தரிச்சா? அப்போ நான் பிறக்கும் போதே பாவியா வந்திருக்கேன்னு அந்த வசனம் சொல்லுதே. அதுதான் ஆதாமின் பாவம், தலைமுறைகளாய் வந்து கொண்டிருக்கிற பாவம். அப்ப அந்த பாவம் உலகத்தில் பிறக்கிற எல்லா பிள்ளைக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. உலகம் பாவத்துக்குள் கிடக்கிறது. ஸ்தோத்திரம். ஆதாமின் பாவம். அப்போ அந்த பாவத்துல தான் எல்லா பிள்ளையும் வருது. அடுத்தது எல்லாரும் பாவம் செய்யறாங்க. பாவம் நான் செய்யறேன்னு தெரியாமலே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நிறைய பாவம் செய்வாங்க. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி உலகத்துல பிறந்த மனிதனுக்கு பாவம் செய்யறதுக்கு ஒருத்தரும் போய் கற்றுக் கொடுக்க வேண்டியது இல்லை. எல்லாம் இருக்கும், வந்துடும். அப்போ எல்லாருமே பாவிதான். வேதம் எல்லாரையும் பாவத்துக்குள் அடைத்து போட்டது. நீ ஒருவனும் சுத்தவான் கிடையாது. உலகத்துல நீ வச்சிருக்கிற ரூல்ஸ் படி சில இடத்துல நீ கரெக்டா இருக்கலாம், வெளித்தோற்றத்துக்கு நீ சில இடத்துல கரெக்டா இருக்கலாம். நான் ஒரு எறும்பை கூட கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அது உனக்கு பார்வையில் அந்த நீதி, சுயநீதி தெரியுது. ஆனா எந்த சுயநீதியும் கர்த்தரிடத்திலே செல்லுபடி ஆகாது. நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாக இருந்தாலும் உனக்கும் இயேசு தேவை. நீயும் இயேசு மூலமாகத்தான் பிதாவினிடத்தில் வர முடியும். அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஒருவனும், பாவியா இருந்தாலும் சரி, அவன் பரிசுத்தன் என்று தன்னை சொல்லிக் கொண்டாலும் சரி, யாருமே இயேசு மூலமே அல்லாமல், இந்த சிலுவையின் ரட்சிப்பின் மூலமே அல்லாமல், இயேசு சிந்தின ரத்தத்தால் வருகிற இந்த மீட்பின் மூலமே அல்லாமல் பிதாவினிடத்தில் வரவே முடியாது. அல்லேலூயா. அதனால யாரா இருந்தாலும் நமக்கு இந்த ரட்சிப்பு வேணும் என்பதைத்தான் இந்த அத்திமரமும் மனிதர்களும் என்ற விஷயத்துல 2 சம்பவங்கள் நமக்கு சொன்னது. ஆகையினால அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் நிலைமை எப்படி இருக்கிறது? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் ஒருவேளை உங்களை இதுவரைக்கும் பாவின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை எந்த பாவமும் செய்யாத ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது உங்களுடைய சௌகரியம், நினைக்கிறது உரிமை. ஆனா நீங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு இயேசு வேண்டும். இயேசு சிலுவையில் சம்பாதித்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை, அதுல கூடவே என்னுடைய பாவத்தையும் சேர்த்து அன்றைக்கு சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமென். இந்த விசுவாசம் முதல்ல வரணும். இயேசு எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்தார், என் பாவத்தையும் அன்னைக்கே சுமந்து தீர்த்து விட்டார். ஏன்னா ஒரே பலிதான், வருஷந்தோறும் செலுத்த வேண்டியதில்லை. இயேசு எல்லாருக்கும் சேர்த்து செலுத்தி முடிச்சிட்டார். எனவே அதை விசுவாசிக்கணும். விசுவாசித்துட்டு ரெண்டாவது விசுவாசத்தவர்கள் என்ன செய்யணும்? அந்த வாயினால அதை அறிக்கை பண்ணணும்.
நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று ரோமர் 10:10 சொல்லுகிறது அல்லவா? அதே மாதிரி வாய் திறந்து அறிக்கை பண்ணணும். இது என்ன அறிக்கை? இதுக்கு பேர் தான் பாவ அறிக்கை. 1 யோவான் 1:9 சொல்லி இருக்கு, நம்முடைய பாவங்களை, இதெல்லாம் பழக்கமான வசனம் தானே, சொல்லுங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை எல்லாம் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சிம்பிளா ஆக்கிட்டார். பழைய காலத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போகணும், பலி செலுத்தின பிறகுதான் பாவம் மன்னிக்கப்படும். அதுவும் அந்த பாவம் தான் மன்னிக்கப்படும். அடுத்த ஒன்று செய்தால் திரும்ப தூக்கிட்டு வரணும். இது அப்படி கிடையாது. இந்த இயேசு சிலுவையில் எனக்காக பலியானார், அதுல எனக்கு மன்னிப்பு இருக்கு என்பதை நான் விசுவாசித்துட்டு வாய் திறந்து என்னுடைய பாவங்களை நான் அறிக்கை செய்யணும். இயேசுட்ட அறிக்கை செய்யணும், மனுஷன்ட்ட அல்ல. இயேசுட்ட அறிக்கை செய்யணும். இதுல தெளிவா இருக்கணும். இயேசுட்ட அறிக்கை செய்யணும். எப்படி தெரிந்த பாவங்களை சொல்லலாம், ஒட்டு மொத்தமா நான் ஒரு பாவி ஐயா என்பதை அறிக்கை பண்ணணும். அல்லேலூயா. நான் அக்செப்ட் பண்றேன், நான் முழு பாவி. எனக்கு தெரிஞ்சது ஞாபகத்தில் இருக்கிறது கொஞ்சம், நிறைய எனக்கே தெரியாம செஞ்சிருப்பேன். இது பாவம்னே தெரியாம செஞ்சிருப்பேன், சிலது செஞ்சு மறந்திருப்பேன். அதனால தெரிஞ்சதை அறிக்கை பண்ணுங்க. மற்றபடி நீங்க என்ன பண்ணணும், மொத்தமா நான் ஒரு பாவின்னு அங்கீகரித்து அறிக்கை பண்ணும். அந்த வசனம் சொல்லுது, நீ அங்கீகரித்தால், உள்ளத்திலிருந்து உண்மையா அறிக்கை பண்ணா அப்பமே பாவம் மன்னிக்கப்பட்டுருமா. அல்லேலூயா. அதை மன்னிக்கிறதுக்கு அவர் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர் 2 வார்த்தை சொல்லி இருக்கு. நீதினா அவருடைய நீதி, சிலுவையில் வெளிப்பட்ட நீதி, அவர் இரத்த சிந்தனால வெளிப்பட்ட நீதி. நியாயப்பிரமாணத்தின் நீதியில எந்த மன்னிப்பு கிடையாது. நிச்சய தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும், அதுக்கு பிறகு வந்துட்டு பலியை செலுத்தணும். இதுதான் நியாயப்பிரமாணத்தின் நீதி. ஆனா இங்க அப்படி இல்லை. நீ செய்த பாவத்துக்கு இப்ப தண்டனை அனுபவிக்க வேண்டாம், நீ திரும்ப பலியும் செலுத்த வேண்டாம், 2ஐயும் சேர்த்து இயேசு உனக்காக செஞ்சிட்டார். அதனால அந்த நீதியின்படி நீ மனசார நான் ஒரு பாவி ஐயா என்று சொல்லி அறிக்கையிட்டால் அந்த நிமிஷமே கர்த்தர் மன்னித்து விடுவார். அல்லேலூயா. அதே மாதிரி உண்மை உள்ளவர், அப்படி உண்மையா மனசார நம்ம அறிக்கை பண்ணா உண்மையா மன்னிப்பார். மன்னிச்சாரா மன்னிக்கலையா கேட்க வேண்டிய தேவையே இல்லை. அந்த வசனத்திலே கேரண்டி பண்ணி இருக்கு, மன்னித்து விட்டார். அப்ப அதை நம்ம அடுத்தது விசுவாசிக்க வேண்டியதான். நான் அறிக்கை செய்தேன், உண்மையா அறிக்கை செய்தேன், இயேசு மன்னிச்சுட்டார். அல்லேலூயா. பிதா மன்னிச்சுட்டார். இதுல தெளிவா இருங்க. இதுதான் நம்மை இந்த பாவத்திலிருந்து வேறறுத்து இயேசுவோட சேர்க்கக்கூடிய விஷயம். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற 2ஆம் மரணமாகிய ஆக்கினை, அதிலிருந்து நம்மளை வேறறுத்து விடுதலை செய்யறது நான் இப்ப சொன்ன ப்ராசஸ் தான். அல்லேலூயா. இதுல எல்லாரும் கரெக்டா இருக்கணும். சும்மா சமாளிச்சுக்கிட்டு அதை செய்து கடைசியில் அங்க போய் ஏமாந்து போச்சுன்னா எப்படி அதுக்கப்புறம் அதுக்கு மீட்பின் வழியே இல்லையே. அதனால இப்போ நம்ம நாசியில சுவாசம் இருக்கும் பொழுது இதை கரெக்ட் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காரியத்தை செய்யணும். நீங்க நல்லவன் என்று சொன்னாலும் சரி, கெட்டவன் என்று சொன்னாலும் சரி, எந்த விதமான ஆளா இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த அனுபவம் வேணும். இயேசு நம் அனைவருக்காக சிலுவையிலே ஏறும்படி பிதாவினால் நியமிக்கப்பட்டார். அல்லேலூயா. சரி, 2வது காரியத்துக்குள்ள வருவோம். அத்திமரத்தின் நிழல் கற்றுத்தரும் 2 அழகான பாடங்கள். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். அல்லேலூயா. இங்கே சுகமாய் குடியிருக்கிற ஒரு அனுபவம் சொல்லப்பட்டிருக்கு. சாலமோனுடைய ஆட்சி சமாதானத்தின் ஆட்சி, தேவ ஞானத்தினால் நிறைந்த அவன் ஆட்சி செய்தான். அதனால அவன் காலத்துல யுத்தமே இல்லை, பூரண சமாதானம். அவங்க அப்பா பயங்கரமான யுத்தங்களை செய்து சத்துருக்களை முறிய அடித்தார். அவங்களால அடுத்த 40 வருஷத்துக்கு தலையெடுக்கவே முடியல. அதுவும்
சாலமோன் ஆட்சியின் சமாதானத்துக்கு ஒரு காரணம். ஆகவே இந்த சாலமோன் ஆட்சி தேவ ஞானத்தின் ஆட்சி நிறைந்திருக்கும் பொழுது இஸ்ரவேல் எங்கும் சமாதானம். எல்லாரும் நல்ல ஃப்ரீயா தங்களுடைய அத்திமரத்தின் நிழல்ல உட்கார்றது, சுகமாய் கர்த்தர் தங்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல்ல அடிக்கடி யுத்தம் நடக்கிறது. முன்னையும் நடக்கும், இப்பவும் நடக்கிறது. யுத்தம் நடக்கும் பொழுது அத்திமரத்தின் கீழே போய் உட்கார முடியுமா? அவரவர் பங்கருக்குள்ள போய் என்ன செய்யறாங்க? ஒழித்துக்கிறாங்க. வீட்டுக்கு வீடு பங்கர் வச்சு கொடுத்துருக்கு. பதுங்கு குழி எல்லா கட்டடங்கள்லையும் பதுங்கு குழி வைக்கிறாங்க. நம்ம நாட்டில் அது கிடையாது. ஒருவேளை முக்கியமான இடங்கள்ல இருக்கோ தெரியல. அங்க எல்லா இடத்துல, ஏன்னா எப்போ யுத்தம் நடக்கும்னே சொல்ல முடியாது. அதனால அவங்க அப்படி வச்சிருக்காங்க. ஒரு ஷயரன் அடிச்சாச்சுன்னா போதும், உடனே எங்க நின்னாலும் ஓடி போய் எங்க போயிடணும்? பதுங்கு குழிக்குள்ள போகணும். அப்போ அத்திமரத்தின் கீழே இருக்கிறதும் பதுங்கு குழியில போய் இருக்கிறதும் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது. ஆமென். சாலமோனுடைய ஆட்சி காலத்திலே கர்த்தர் என்ன கொடுத்தாரா? சுகமாய் தங்க பண்ணினார். அத்திமரத்தின் நிழல் என்பது சுகமாய் தங்குவதற்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் இது வேணும். நம்மளை சுகமா தங்க பண்ணாதது ஏது? பாவம். பாவத்தின் காரணமாக பிசாசுடைய அதிகாரம் நம்ம மேல இருந்துச்சு. அவன் போட்டு நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்ப அது போச்சு. இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் காரணர், சமாதான கர்த்தர், அவர் நமக்கு மன்னிப்பு தந்து நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு விலக்கி போட்டார். அதனால அந்த பிசாசனுடைய அதிகாரம் நம்மளை விட்டு பூர்ணமா போயிருச்சு. இப்போ நாம் சுகமாய் வாசம் பண்ணுகிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? உண்மையா தானே சமாளிப்பா? அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பூரண சமாதானம் உண்டு. அல்லேலூயா. அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறார். ஆமென். அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறார். அப்போ ஒரு சேஃப்டி அது காட்டுது. அதோடு சேர்ந்து ஒரு பீஸ், ஒரு என்ன சொல்றது, சமாதானத்தை அது காட்டுகிறது. இது நம்ம வாழ்க்கைக்கு உண்டு. எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ, பாவம் நம்மளை விட்டு ஓடியாச்சோ, நம்ம வாழ்க்கையில் சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் செய்த துன்மார்க்கம், பாவம் அவனை தூங்க விடாது. பாவம் அவன் சிந்தனையை அமைதியா இருக்க விடாது. பாவம் அவனை போட்டு பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவனை நிம்மதியா இருக்கவே விடாது. சகையும் அப்படித்தானே. பணம் இருந்தும் நிம்மதி இல்லை, வீடு இருந்தும் நிம்மதி இல்லை, அரசு வேலை இருந்தும் நிம்மதி இல்லை. இயேசுவை தேடினால நிம்மதியை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்போ நம்ம முதல்ல யார் இன்னும் இயேசு கிறிஸ்துக்குள்ள இந்த ரட்சிப்புகளை வரலையோ, உங்க வாழ்க்கையில ஒரு சுக வாழ்வு துளிர்க்க வேண்டுமா? சமாதான வாழ்வு உங்களுக்கு அருளப்பட வேண்டுமா? இயேசுவுக்குள் வாருங்கள். அல்லேலூயா. வந்தவர்கள் இதை அனுபவிக்கிறீங்களா? இது நமக்கு இருக்கு. அனுபவிக்கிறீங்களா? இல்லது பழையபடி ஏதாவது தப்பு தண்டாவுக்கு இடம் கொடுத்து திரும்பியும் பாவத்துக்கு வாசலை திறந்து போட்டு அந்த பிசாசு தொந்தரவு பண்றதுக்கு நம்மளே வாசலை திறந்து போட்டு அந்த மாதிரி கிரியை செஞ்சிட்டு இருந்தா பிறகு ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாலும் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. நீ உட்கார்ந்து உன் தாயின் மகனுக்கு விரோதமாய் யோசித்துட்டு இருக்கிறியே, உன் சகோதரனுக்கு விரோதமாய் காரியத்தை செய்கிறியே, அப்போ உனக்கு எப்படி நிம்மதி இருக்க முடியும்? மனுஷனுக்கு விரோதமா தப்பு செய்தாலும் தேவனுக்கு விரோதமா தப்பு செய்தாலும் சமாதானம் எடுபட்டு போவோம். அல்லேலூயா. கர்த்தருக்குள் வாழுகிற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டு வசனத்தின் வழி வாழுகிற பிள்ளைகளுக்கு தேவ சமாதானம் இருதயத்தை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனம், மீகா 4:4. அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளின் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, அல்லேலூயா, இங்க சொல்லி இருக்கிறது, பயப்படுத்துவார் இல்லாமல் அத்திமரத்தின் நிழலிலே உட்காருவான். பெரிய செக்யூரிட்டி, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி
ஆண்டவர் நமக்கு தருகிறார் நிச்சயமாக. அப்போ பயப்படுத்துவார் இல்லை, பயப்படுத்துவார் இல்லை, சத்ரு இல்லை, தொந்தரவு கொடுக்கிறவன் இல்லை. சாலமன் காலத்துல எல்லாம் உள்ளும் புறம்பும் சமாதானம். ஏன்னா வெளியே இருந்து ஒருத்தன் வர முடியாது, யுத்தமே இல்லை, சத்ருவே இல்லை. அடுத்தது உள்ள இருந்தும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் தொந்தரவு கொடுக்க முடியாது. ஆனால் இவர் பயங்கர ஞானமுள்ள நியாயாதிபதி சாலமன். எப்படி நியாய தீர்ப்பு கொடுத்தாரு பார்த்தீங்களா? அதனால எல்லாரும் பயந்து ஒழுங்கா இருப்பான். இவர்கிட்ட போய் மாட்டிக்கிடுவோம், அடுத்தவனுக்கு நம்ம தப்பு செய்யக்கூடாது. அப்ப எல்லா மக்களும் இவருடைய ஆட்சியின் கீழே, இவருடைய கையின் கீழே இருக்கிற மக்கள் நல்ல சமாதானமா இருக்க முடியும். அவங்க சுகமா தங்குவாங்க. அவங்கள பயமுறுத்துறதுக்கு யாருமே இல்லை. பயப்படுத்துவார் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இதை கர்த்தர் அருளி செய்வார். பிசாசை பற்றி பயம் இல்லை. ஒரு ஆமென். தோத்திரம். பிசாசை பற்றி என்ன இல்லை? பயம் இல்லை. ஏன்னா அந்த பிசாசை கர்த்தர் தூர அகற்றி விட்டார். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால, இயேசுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரே மந்திர போராட்டம், மந்திர தந்திர போராட்டங்கள். அவன் செஞ்சிட்டான், இவன் செஞ்சிட்டான், அது நடந்துட்டு இது நடந்துட்டு. இப்போ அவன் செஞ்சாலும் அது வாய்க்காதே போகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் ஏவி விட்டது அவன்கிட்டே போய் நிற்கும். அல்லேலூயா. வராது. அது எப்படி வர முடியும்? ஸ்தோத்திரம். அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய செக்யூரிட்டி, பயப்படுத்துவார் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷர்கள் தொந்தரவுப்படுத்த முடியாது. படுத்துவாங்க. ஏன்னா வேதத்துல நிறைய படிக்கிறோம். நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்காக கொஞ்சம் அனுமதிப்பார். பிசாசும் கொஞ்சம் போராடுறதுக்கு அனுமதிப்பார். இயேசுவையே சோதித்தானா இல்லையா? அதெல்லாம் இருக்கு மறுபக்கம். அதனால தேவ பிள்ளைகளுடைய வீட்டில் அப்படியே எல்லாம் 100க்கு 100 அப்படியே ஒரு அசைவும் இல்லாமல் இருக்கும்னு சொல்ல முடியாது. எதிர்ப்புகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. கர்த்தர் அனுமதிக்கிறது வரும். ஆனா உள்ளத்தில் நிறைந்த சமாதானம் இருக்கிறனால ஒன்னும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. இல்லை. மனுஷ சத்துருவோ பிசாசுகளோ ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. பயம் வேண்டாம். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? ஓடி போவான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நீ அத்திமரத்துக்கு மேல இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட வேண்டும், கர்த்தருக்குள்ள வரணும். அப்பொழுது நீ அத்திமரத்தின் நிழலில் உட்கார்ந்திருக்கிற சமாதான வாழ்வை, சுக வாழ்வை, பாதுகாப்பு, பயப்படுத்துவார் இல்லாமல் வாழ்கிற வாழ்வை கர்த்தர் தருவார். இதை எனக்கு தருகிறார் என்று சொல்லுகிறவர்கள் விசுவாசத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கண்டிப்பாய் தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். மூன்றாவது, அத்திமரமும் இலையும். அத்திமரத்துக்கு நிழலை பார்த்தோம், அத்திமரத்துக்கு இலை. இலை இதுவும் 2 பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. முதலாவது ஆதியாகமம் 3:7 வாசிங்க. 3:7. உண்டு பண்ணினார்கள். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர்கள் தங்கள் மேல் மூடியிருந்த மகிமையின் வஸ்திரத்தை இழந்தார்கள். அப்போ தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கூச்சப்பட்டார்கள். அவங்க உடனே தங்களுடைய நிர்வாணத்தை மூடுறதுக்கு இந்த சிங்கம், புலி, கரடி எல்லாம் அதுகளுக்கு கண்களுக்கு முன்னாக தங்களை மூடுறதுக்கு பார்த்தாங்க. இலைகள்ல நல்ல பெரிய இலையா இருந்தது அத்தி இலை. இது நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அதை எடுத்து தச்சு, அதாவது அதை கோர்த்து அதை உடுத்திக்கிட்டாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அத்தி இலைகள் எடுத்து அவர்கள் தங்களுடைய நிர்வாணத்தை மூட பார்த்தார்கள். ஸ்தோத்திரம். தவறை மூட, பாவத்தை மறைக்க மூட சுய முயற்சி செய்தார்கள். தாங்களே முயற்சி செய்தாங்க.
அதனால ஒன்றும் நிற்க முடியல. அப்புறம் கர்த்தர் வந்தார். ஆதாமே நீ எங்க இருக்கிறான்னு சொல்லும் பொழுது இவர் அத்தியிலே உடுத்திட்டு போய் நிற்க வேண்டியதானே. அத்தியிலே உடுத்திட்டு தான் நின்னாரு, போக முடியல, ஒளிச்சுக்கிட்டார். அதுக்கு பிறகு கர்த்தர் தோல் உடைகளை உண்டு பண்ணி அவர்களுக்கு தற்காலிக உடையாய் அணிவித்தார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறது தான் உனக்கு நிர்வாணத்தை மூட முடியுமே தவிர, நீயே உன் தவற மறைக்கிறதுக்கு, பாவத்தை மறைக்கிறதுக்கு அதை கழுவி பூசி அதெல்லாம் நடக்காது. இயேசு ஒருவர் மட்டுமே நம்முடைய தவறுகள் வந்து நம்மளை விடுவிக்க முடியும். அல்லேலூயா. மன்னிக்கிறவரும் விடுவிக்கிறவருமா இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், அன்றைக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணானா ஏதோ ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கும், அப்படி தோலை எடுத்து தான் உடுத்தி இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு அதை எடுத்துக்காட்டா இருக்கிறது. ஆமென். அநேக ஆண்டுகளுக்கு பின்பு ஆண்டவர் இயேசு வந்து அப்படியே சிலுவையில மரித்து நம்முடைய எல்லாருடைய பாவத்தினால் உண்டான நிர்வாணங்களை மூடும்படி நிரந்தரமான ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் பெற்றா நாம் பாவிகள் அல்ல, அல்லது இந்த பாஷையில சொன்னா நிர்வாணிகள் அல்ல. நமக்கு பாவங்கள் முழுவதும் மாற்றப்பட்டு நம்முடைய பாவத்தினால் வந்த அவலட்சணங்கள் அல்லது அருவருப்புகள், அந்த வெட்கக்கேடுகள், அது எல்லாமே உண்மையாய் மூடப்பட்டு விட்டது. அல்லேலூயா. இதுதான். அப்போ தேவ மக்கள், நீங்கள் கர்த்தருக்குள் வந்து விட்டீர்கள், சமாதான வாழ்வு கிடைச்சிருக்கு. சில வேளை இந்த சமாதானம் டிஸ்டர்ப் ஆகும். அப்போ உடனே சிந்திக்கணும், எங்கேயோ பிரச்சனை ஆயிருக்கு. சமாதானம் போச்சுன்னா எங்கேயோ என்ன ஆயிருக்கு, பிரச்சனை ஆயிருக்கு. பைபிள்ல சொல்லியிருக்கு, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை என்ன செய்யட்டு, ஆளக்கடவது. அதுதான் ரூலிங், ஆளுது. அது என்ன ஆளுது? இப்போ ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்கும், அதுல இந்த சட்டத்தின்படி விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது ஒருத்தர் சட்டத்தை மீறிட்டார், பந்த கையில தொட்டிருப்பாரு, ஏதாவது ஒன்று செஞ்சிட்டாருன்னா அதுக்குதான் ரெஃபரின்னு ஒருத்தர் நிற்கிறார் நடுவில். அவர் உடனே ஒரு விசில் அடிச்சிருவார். விசில் அடிச்சுட்டு கையை காட்டுவார் எந்த இடத்துல தப்பு நடந்து. பால் அதுக்குள்ள எங்கேயோ போயிடும். அதை எடுத்துக்கொண்டு அதே இடத்துல வச்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அதான் ரெஃபரி. அவர் எப்போ விசில் அடிப்பாரு? ஒழுங்கு மாறி போச்சு, குழப்பம் வந்துருச்சு, உடனே விசில் அடிக்கும். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வசனத்தின்படியா நம்ம செல்லாம எங்கேயா தவறு பண்ணிட்டோமா, உடனே அது சமாதானம் போயிடும். அது வரைக்கும் நம்மள ஆளுகை செஞ்சிட்டு இருந்த அந்த தேவ சமாதானம் இருதயத்தை விட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். அப்போ ஒரு படபடப்பு வந்துடும், ஒரு கலக்கம் வந்துடும். ஐயோ என்னவோ நடந்து போச்சு, என்னவோ நடந்து போச்சு. அதான் அந்த விசில், என்ன நடந்து போச்சு, உடனே சுதாரிக்கணும். சுதாரிச்சுட்டு எங்க திரும்ப பாலை கொண்டு அந்த இடத்துல வைக்கணும், அங்கதான் நமக்கு வெற்றி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த தேவ சமாதானம் எப்போ உள்ளத்தை விட்டு எடுபடுதோ விசுவாசிகளுக்கு இதுதான் ஒரு பெரிய எச்சரிப்பு. நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம், புரியுதா? இப்போ சமாதானம் எடுபடுறதுக்கு ரெண்டு விஷயம் உண்டு. ஒன்று, நாம செய்த குற்றம், அதனாலையும் சமாதானம் எடுபடும். இன்னொன்னு, சாத்தான் வந்து போராடுறான், அப்பவும் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, சமாதானம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உண்மையில சாத்தான் வந்து போராடினாலும் இருதயம் கலங்காமல் இருக்க கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். அவன் வெளியே சூழ்நிலையை தான் குழப்ப முடியுமே தவிர நம்ம உள்ளத்தை அவன் என்ன செய்ய முடியாது, குழப்ப முடியாது. இதை புரிந்து கொள்ளணும். கடல் கொந்தளிக்கலாம், காற்று பலமா இருக்கலாம், படகு தத்தளிக்கலாம், அலைகள் பயங்கரமா இருக்கலாம். இயேசுடைய உள்ளத்துக்கு ஒரு அசைவே கிடையாது. ஆமென். அவர் அழகா தூங்கிட்டு இருந்தார். இது எழுத்தின்படி நமக்கு காட்டுது தேவ சமாதானத்தினுடைய உச்சக்கட்டம் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ உலகத்துல பணப்பிரச்சனையா, வேற பிரச்சனையா, போராட்டமா, எதிர்ப்பா, தடையா, எது வந்தாலுமே கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனுக்கு இருதயத்திலே திட நம்பிக்கை உண்டு, இருதயத்தில் அசைவில்லாத சமாதானம் உண்டு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆனா நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள், அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் இல்லை. அப்ப சில வேளை கொஞ்சம் புயல் உள்ள வந்து அடிக்கத்தான் செய்யுது. ஆனாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ பிசாசுனால வரக்கூடியது, நம்ம தப்பு செய்யல, கர்த்தர் ஏதோ அனுமதிச்சார், அது போட்டு குழப்புது இருக்கு. யோபுக்கு என்ன மாதிரி
பிரச்சனை பண்ணிச்சு பிசாசு. அதனால உறுதியா நின்னார். ஆனா சில சமயம் அவர் வாயின் வார்த்தையை பார்த்தா எவ்வளவு சஞ்சலமா பேசினார். இருக்கத்தானே செய்யும். அப்போ அது மனுஷீகம். யாக்கோபுக்கு பிரச்சனை வந்த சமயம் வாய் திறந்து சொல்றாரு, ஆண்டவரு அன்னை நாளைக்கு அடிச்சு போட்டுருவானோ, அடிச்சிருவானோன்னு பயந்து இருக்கிறேன்ப்பா. பயம் இருக்கா இல்லையா? ஆனா அடுத்தது சொன்னாரு, ஆனா நீங்க எங்க தாத்தாவுக்கே வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க, அதனால நான் என்ன அழிக்க முடியாது. அல்லேலூயா. பயமும் விசுவாசமும் ரெண்டு பக்கம் இருக்கதான் செய்யும். ஆனா நீங்க தோல்வி அடைய மாட்டீர்கள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. சரி, அப்ப இந்த தேவ சமாதானம் எப்ப எடுபடுதோ உடனே கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணணும். இருதயம் திறந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது, நான் ஏதாவது தப்பு செஞ்சேனா. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த உள்ளம் இருக்கணும். தன் தவறை உணர்கிறோம். தன் தவற உணராம எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உடனே அடுத்தவனை குற்றம் சொல்லு. அவனாலதான் இவனாலதான், இவனாலையும் வரட்டு. அது எப்படி உன்னை பாதிக்கும்? உன்கிட்ட தவறு இருந்தா தானே கர்த்தர் உன்னை பாதிக்க விடுவாரு. அந்த சிந்தனையில நம்ம எடுக்கணும். ஐயோ ஏதாவது வந்துருச்சா, என்கிட்ட தப்பு வந்துருச்சா, குறை வந்துருச்சா, இதை சிந்திக்கணும். சிந்திச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சில வசனங்களை சொல்லுவார், சில சமயம் சிந்தனையில சில இதை தருவாரு. ஏதோ ஒன்று தரிசனமோ சொப்பனமோ யாரோ ஒருத்தருடைய பிரசங்கத்தின் மூலம் உணர்த்துதலோ, அவருக்கு பல வழிகள் இருக்கிறது, நம்மோட பேசுவார். ஆனா சில விஷயங்கள் வரும்பொழுது ஒரு நாள் கேட்டாச்சு, 2 நாள் கேட்டாச்சு, உண்மையா கேட்டாச்சு, உள்ளத்தை திறந்து கேட்டாச்சு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க. தெளிவா தான் இருக்கிறோம், ஆனா நம்ம செய்த தப்பு மாதிரி தெரியல. அப்ப நமக்கு தெளிவாயிடும், இது தப்புனால வந்தது அல்ல, தேவன் ஒரு சோதனை அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் நம்ம தைரியமா நிக்கணும். அந்த இடத்துலயும் ஏன் ஆண்டவர் இப்படி என்ன அனுமதிச்சீர் அப்படிலாம் கேட்க கூடாது. உன்னுடைய நன்மைக்கு தான் அவர் அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. சகலம் நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது என்று அறிந்திருக்கிறோம். அதனால அவர்கிட்ட போய் கேள்வி கேட்காம, ஆண்டவரே இந்த சோதனை சகிக்கிற கிருபை தாங்க, இந்த சோதனை ஜெயிக்கிற கிருபை தாங்க. அல்லேலூயா. அதுதான் சரியான ஒரு ஆட்டிடியூட். அந்த அப்ரோச் தான் நம்ம எடுக்கணும். அப்படி செய்ய வேண்டும். அப்போ அத்தி மரத்தின் இலை போல நம்ம தப்ப நம்மளா என்ன செய்யக்கூடாது, மூட கூடாது. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சமாதானம் கெடுவதை, அந்த தீமை வந்திருப்பதை, சமாதானத்தில் வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் நமக்கு எச்சரிப்பா இருக்குது, உடனே நம்ம சரிப்படுத்தணும். அதை பூசி மெழுகிறதுக்கு, அதை நம்முடைய முயற்சி கொண்டு அடைப்பதற்கு முயற்சி எடுத்து அது உள்ள இருந்து கொந்தளிச்சுட்டே தான் இருக்கும். அடுத்தது அது பெருசா மாறிடும். ஒரு புண்ணை ஆற்ற வேண்டிய விதத்தில் ஆற்றிட்டு அது முழுதும் ஆறிவிடும். ஆற்றாம வெளியே மட்டும் பூசி பூசி வச்சோம்னா உள்ளுக்கு இருந்து அது என்ன செய்யும், செப்டிக் ஆயிடும், ரொம்ப தீமையை உண்டாக்கும். அதே மாதிரிதான் பாவம், தப்பு. ஆண்டவர் உணர்த்திட்டாரா, விசில் அடிச்சாச்சா, தேவ சமாதானம் உனக்கு டிஸ்டர்ப் ஆச்சா, கர்த்தர்ட்ட நீ கேளு. உன்ட தப்பு இருக்குன்னு புரிஞ்சாச்சுன்னா அவர்கிட்டே மன்றாடி அறிக்கை பண்ணி தாழ்த்தி, அடுத்த என்ன செய்யணும்ப்பா, என்ன செய்யணும், எப்படி இதுல இருந்து எழும்பி வருவது என்று செய்யணும். ரொம்ப முக்கியம். 51ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்களா? 51ஆம் சங்கீதம் தாவீது மீண்டலும் சங்கீதம். பத்சேபாள் இடத்துல பாவம் செய்த பிறகு ஆண்டவர் மன்னிச்சாரு. அன்னைக்கு ஒரு தண்டனையும் நடந்தது, அவனுக்கு பிள்ளை இறந்து போச்சு. எல்லாம் நடந்தாலும் அவர் திரும்ப மீண்டெழுகிறதுக்கு ஒரு பெரிய சங்கீதமே இருக்கு. 51ஆம் சங்கீதம். அவர் அந்த நேரத்தில் அறிக்கை பண்ணினதும் புலம்பினதும் கர்த்தரிடத்திலே தாழ்த்தினதும், அப்படித்தான் அவர் திரும்ப எழும்பினார். He was reinstated to the past glory. அவர் திரும்ப பழைய மகிமைக்கு அவர் திரும்ப மீள்நிலைப்படுத்தப்பட்டார். அல்லேலூயா. அதனால அன்பர்களே, நம்மளாக முயற்சி பண்ணி பாவத்தை மறைக்கவோ குற்றத்தை பூசி மெழுகவோ கூடாது. சரி, இன்னொன்னு மார்க்கு 11:13. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அவர் தேடி வந்தது கனியை. அது அத்திப்பழ காலமும் இல்லையா. காலம் இல்லாட்டா எப்படியா கனி இருக்கும்?
ஆனாலும் அவர் நமக்கு ஒரு உவமையை காட்டும்படி செஞ்சிருப்பார். அவருடைய ஞானம் பெரிது. அப்போ அவர் வந்து பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு, இலைகளா நிறைஞ்சிருக்குது அந்த மரம், பயங்கர இலைகள். ஆனா இலைகள் அல்லாம வேறொன்றும் இல்லை, நமக்கு பிரயோஜனமானது ஒன்றும் இல்லை. இது முக்கியமா பரிசேயர்களுடைய அந்த பாரம்பரியங்கள், மத அலங்காரங்கள், மதம் என்கிற பேர்ல அவங்க செய்யக்கூடிய காரியங்கள். ஆனா உள்ளுக்கு ஒண்ணும் இல்லை. நீ பயங்கரமா பாரம்பரியத்தை கரெக்டா கைப்பிடிச்சிட்டு கை கொண்டு வருகிறா. ஆனா உனக்குள்ள சுபாவம் சரியில்லை, ஜீவியம் சரியில்லை, எதுவுமே சரி கிடையாது. இதைத்தான் ஆண்டவர் அன்னைக்கு அவங்களுக்கு காட்டுறாரு. இலைகளே அல்லாமல் உன்கிட்ட ஒரு கனி கூட இல்லை. அல்லேலூயா. அத்தி இலைகள் சுயமுயற்சியினால் தன் குறையை மூட முயற்சிக்கிறத காட்டுறது. அத்தி இலைகள் மாய்மாலத்தை காட்டுறது. மாய்மாலம் ஒரு கவரிங். மாய்மாலம் பண்ணி 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 தான் பெரிய நல்லவனை போல காட்டி உள்ள ஒண்ணும் கிடையாது. தான் பயங்கரமான ஆண்டவருடைய பிள்ளை மாதிரி காட்டி உள்ளத்துல ஒண்ணும் இல்லை. தேடி பார்க்கும்போது வெறும் அலங்காரம் இருக்குப்பா, நல்ல பச்சை பச்சையா இலையா பார்க்க சூப்பரா இருக்கிற, ஆனால் வேறொன்றும் உங்ககிட்ட இல்லை. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? இலைகளை தவிர வேறொன்றும் இல்லை. அப்போ அடுத்த ஒரு பிரச்சனை, ஒன்று நம்மகிட்ட தவறு வருது, அதை ஒழுங்கா ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து சரி பண்ணாட்டா ஆதாம் ஏவாள மாதிரி அத்தியிலே வச்சு கவரிங் பண்ற மாதிரி சுயமுயற்சி கவரிங் நடக்கும். ரெண்டாவது, சிலர் ஷோ காட்டி மாய்மாலத்தை வச்சு கவரிங் பண்ணி வாழ்க்கையை ஓட்டுறாங்க. அதுவும் ரட்சிக்கப்படாது, அது மீட்கப்படாது, அல்லது வெற்றி பெறாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாய்மாலம். நீ உன்னை பாவி என்று சொன்னீன்னா இயேசு உனக்கு ரட்சிப்பை தர முடியும், சரிதானே? இல்லை நீ உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளையா நல்லா இருந்தேனாலும் ஓகே. நீ நல்லா இல்லை, ஆனா நல்லா இருக்கிறது போல காட்டிக்கிட்டு இருந்தேன்னா கர்த்தர் உனக்கு உதவி செய்யவும் முடியாது, நீ உன் மாய்மாலத்திலே அழிவாய். இது இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு மாய்மாலம்? ஏன்னா அன்னைக்கே இந்த வருஷத்திலே ரட்சிக்கப்பட்டுட்டேன், இந்த சபையில் அங்கத்தினர் ஆயிட்டேன், இனி நான் காட்டணுமே. இலையே காட்டலாம், கனி இருக்கா? ஏதாவது இருக்கா? இருந்தா தானே காட்ட முடியும். இருக்கவன் காட்ட மாட்டான், ஒழுங்கா வச்சிருப்பான், தேவையானவர்களுக்கு பயன்படும். ஷோ எல்லாம் காட்ட மாட்டான், விளம்பரம் பண்ண மாட்டாப்புல. அப்போ நம்ம வாழ்க்கையும் இந்த மாய்மாலத்துக்குள்ள போயிடக்கூடாது. பாரம்பரியத்தை பிடிச்சு ஜீவன் இல்லாத கிறிஸ்தவம், சாட்சி இல்லாத கிறிஸ்தவம், பிரயோஜனங்கள் இல்லாத கிறிஸ்தவம், சும்மா வெளியே எல்லாம் மதம் கரெக்டா இருக்கு, எல்லாம் இது என்ன ஒழுங்குகள் சட்ட திட்டங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனால் உள்ள போய் பார்த்தா இருக்காது. ஒருத்தையை பிடிச்சி கையுமையுமா பிடிச்சோம், எங்க நியாயப்பிரமாணம் சொல்லுது இவ செய்த பாவத்துக்கு இப்ப கல்லெறிஞ்சு கொல்லணும், கையுமையுமா விபசாரத்தில் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆண்டவர் எப்படி டீல் பண்ணார் பார்த்தீங்களா? சரிப்பா, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்ல போடு, ஓடிட்டான். அப்போ எவ்வளவு இலைகள் உள்ள அத்தி மரமா வந்து நின்றுருக்கான்னு பாருங்க. ஒருத்தனுக்கும் லைஃப் கிடையாது, ஒருத்தருக்கும் உள்ள கனி கிடையாது, நற்கனி கிடையாது. சும்மா வந்து அவளை பிடிச்சி விட்டுட்டு இவளை இப்ப கொல்லணும். அப்போ ஆண்டவர் அழகா சொன்னார், நீங்க சரியப்பா, உங்க நியாயப்பிரமாணம் கரெக்ட், சட்டம் கரெக்ட், சட்டத்தை செயல்படுத்துறதுக்கு உங்களில் யார் இருக்கிறா பார்ப்போம். உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன். அப்ப இதெல்லாம் இன்னைக்கு நமக்கும் எச்சரிப்பும் பாடங்களுமா இருக்கிறது. அல்லேலூயா. தலை அறிவில் நமக்கு நிறைய சத்தியம் தெரியும், உபதேசம் தெரியும், அதை வச்சுட்டு ஆனா அது ஜீவியத்துல இருக்காது. அதுலதான் மாய்மாலம் என்கிறது வருது. காட்டணுமே. இப்படி நம்ம ஆகிடக்கூடாது. வெறும் இலைகளே அன்றி வேறொன்றையும் அதிலே காணவில்லை. அப்ப இந்த அத்திமரத்தின் இலைகள் 2 எதிர்மறை பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. நாம ஸ்தோத்திரம் கவனமா இருக்கணும். அடுத்தது அத்திமரமும் கனியும். இது நம்ம ஏற்கனவே பேசினது தான், திரும்ப நான் சொல்றேன். அதாவது இதுதான் மத்தேயு 21 அதிகாரம் 18-19 வாசிப்பீங்களா?
காலையிலே காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. ஓகே, பாருங்க, இதே சம்பவம் தான் மத்தேயுல இப்படி சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து கனியை தேடினார், ஆனா கனி இல்லை. உடனே அவருக்கு சாபம் போட்டார், உனக்கு இனி கனியே வரக்கூடாது. அது உடனே பட்டு போயிற்று, செத்து போயிற்று, அழிந்து போயிற்று, முடிந்து போயிற்று. அப்போ கனி விஷயத்துல கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுவும் இது யாரு? வழியருகே நிக்கிற அத்திமரம். வழியருகே நிக்கிற அத்திமரமே கனி கொடுக்கணும்னு எதிர்பார்த்து தேடி போனார். அதுக்கு தண்ணி ஊத்துறது யாரையா? உரம் போடுறதுக்கு யார் இருக்கா? அதை பாதுகாத்து துஷ்ட மிருகங்களுக்கு பாதுகாத்து வைக்கிறதுக்கு யார் இருக்கா? இது ரோட் சைட்ல நிற்கக்கூடியது இல்லையா? நீ அத்திமரமா இருந்தால் நீ என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். என்ன கனி கொடுக்கிறாய்? தேடி வரும் பொழுது இலைகள் தான் இருக்கிறது, கனி இல்லை. சரி, விட்டுட்டு போவோன்னு பார்க்கல, நீ இனி ஒரு காலமும் கனி கொடுக்காண்டான்னு சொல்லி ஒரு சாபத்தை போட்டார். அதோடு அது முடிஞ்சு போச்சு. அப்ப இது ஒரு பெரிய எச்சரிப்பாக இருக்கிறது. வழியருகே நின்ற அத்திமரம். அடுத்த கனி, அடுத்த சம்பவம் லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரையிலான வசனங்கள். இதுல என்னாச்சு? எஜமான் ஒருவர் தோட்டக்காரன்ட்ட தன்னுடைய திராட்சை தோட்டத்தை நல்லா பராமரிச்சுக்கான்னு சொல்லிட்டு போனாரு. ஒரு நாள் வந்து பார்க்கும்போது திராட்சை தோட்டத்தின் நடுவில் ஒரு அத்திமரம் நிக்குது. சரி, அத்திமரம் இருக்கிறது நல்லதுதான். கிட்ட போய் பார்த்தா கனி இல்லை. இது தோட்டத்துக்குள்ள நிக்கிற அத்திமரம், கனி இல்லை. அப்ப அவர் சொல்றாரு, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். எஜமான் சொல்றாரு, தோட்டக்காரனே, வருஷா வருஷம் வர்றேன்ப்பா, 3 வருஷமா பார்க்குறேன், ஒரு கனி இல்லை. இதை எதுக்கு நீ திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்க? வெட்டி போடு, இது ஏன் இந்த திராட்சை தோட்டத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்குது என்று சொன்னார். அப்பொழுது தோட்டக்காரன் சொன்னான், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இப்போ சேம்தான், வழியருகே உள்ளதை அவரே முடிச்சிட்டார் வேலைய. இங்கேயும் அதே தான், கனி இல்லைன்னா உன்னை வெட்டி போடணும். ஆனா அங்க தோட்டக்காரன் இருக்கனால அவன்கிட்ட வெட்ட சொன்னார். அவர் வெட்டாம, அல்லது அவர் வார்த்தையினால முடிக்காம நீ அதை வெட்டிரு. அவன் பரிந்து பேசினான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவன் என்ன செஞ்சான்? பரிந்து பேசினான். ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும் ஐயா, 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க, 1 வருஷம் கிருபை பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க, நானும் இந்த வருஷம் கூட நல்லா வேலை செய்யறேன், வேலை செய்து பார்க்கிறேன், இல்லட்டா வெட்டிடலாம். அதுக்கு மேல கிருபையை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, ஒரு வாய்ப்பு கூட கொடுப்போம், இல்லைன்னா முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். இப்ப ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. ரெண்டுலையும் கனியை தேடி வரும்பொழுது எஜமானுக்கு கனி கொடுக்கல. வழியருகே நின்ற அத்திமரத்துக்கு கேட்பாரும் கேள்வியும் இல்லை, விசாரிப்பார் இல்லை, பாதுகாப்பார் இல்லை, பரிந்து பேசுவார் இல்லை, ஒரே அடியா முடிஞ்சு போச்சு. ஆனால் தோட்டத்துக்குள்ள நின்னதும் அதே தப்பை தான் செஞ்சுது. அதை விட மோசமான தப்பாக்க இது பண்ணி இருக்கு. அதுக்கு தண்ணி ஊத்த ஆள் இல்லைன்னு சொன்னேன், உரம்போட ஆள் இல்லை, பாதுகாக்க ஆள் இல்லை. இதுக்கு அதெல்லாம் இருக்கு. 3 வருஷமா எல்லாத்தையும் நல்லா அனுபவிச்சுட்டு, தின்னு நல்லா உரம் சாப்பிட்டுட்டு, நல்லா தண்ணியை குடிச்சிட்டு, நல்ல அந்த திராட்சை தோட்டத்துக்கு கொடுக்குற பாதுகாவலுக்குள்ள நின்றுக்கிட்டும் இவர் என்ன செய்யல? கனி கொடுக்கல. அப்போ சும்மா இருக்கிற ஒருத்தன் சபைக்குள், ஒரு பாதுகாப்புக்குள், சபையாகிய தோட்டத்துக்குள் இல்லாத ஒரு ஆள் அவர்கிட்டே கனியை எதிர்பார்க்கிறார்னா, சபைக்குள்ள வந்த ஆளுக்கு எவ்வளவு கனியை எதிர்பார்ப்பார். ஆனாலும் இந்த ஆளு செய்த தப்புக்கு 1 வருஷம் கூட கிரேஸ் பீரியடா. ஏன்னா இது தோட்டம், இங்க ஒரு தோட்டக்காரன் இருக்கிறான், அவன் சொல்றத கர்த்தர் கேட்கிறார், கனம் பண்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
அப்போ இது நாம் மனம் திரும்பினோம், நாம் சமாதானம் உள்ள வாழ்வை பெற்றோம், நம்ம குறைகள் வரும் பொழுது திருந்துகிறோம், இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். எல்லாம் இருந்தாலும் உனக்கு ஒரு சபை தேவை. அல்லேலூயா. இது பைபிள் சொல்லுகிற விஷயம். ஒரு ஆட்டுக்கு ஒரு மந்தை தேவை. அந்த குற்றுயிராய் கிடந்த அந்த பயணி, அவனுக்கு ஒரு சத்திரம் தேவை. மோசே பிறந்து ஆத்துல விட்ட பொழுது பார்வோன் குமாரத்தை எடுத்துட்டு உடனே இதை யார் எனக்கா வளர்ப்பா, இந்த பிள்ளைக்கு ஒரு குடும்பம் தேவைன்னு அவ சொன்னான். எல்லாருக்கும் அது வேணும். ஆட்டுக்கு மந்தை வேணும், பாதிக்கப்பட்டவனுக்கு சத்திரம் வேணும். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? குடும்பம் வேணும், வீடு வேணும். அதே மாதிரிதான் இயேசுவுக்குள் பிறந்த நம் ஒவ்வொருவருக்கும் சபை தேவை. அல்லேலூயா. சபை என்பது ரொம்ப முக்கியம். நான் முதல்ல சொன்ன விஷயத்துலலாம் நான் வளர்றேன், நான் தனியா வேதம் படிக்கிறேன், எல்லாமே நல்லா தான் பண்றேன். இருப்பினும் சபைக்குள்ள இருக்கணும், சபைக்குள்ள இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழியருகே நிற்கிற அத்திமரமாக நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆண்டவர் அப்போஸ்தலர் 2:47 சொல்லி இருக்கிறார், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதனால இப்பெல்லாம் சிலர் நிறைய இந்த டிவி, சோசியல் மீடியாஸ், நிறைய ஆராதனைகள் கிடைக்குது, நிறைய வேத பாடங்கள் கிடைக்குது, பிரசங்கங்கள் கிடைக்கிறது. அதனால நான் எந்த சபையும் கிடையாது, யாருக்கும் நான் அடங்கி இருக்க மாட்டேன், கட்டுப்பட மாட்டேன், நான் எல்லாத்துலேயும் நல்லதை எடுத்துக்கிடுவேன். இப்படி பைபிளில் எங்கேயா சொல்லியிருக்கா? நீ ஊரெல்லாம் மேய்ச்சல் எடுத்துக்க அப்படி தெரியும்னா சொல்லியிருக்கு? இல்லை. ஒரு மேய்ச்சலிலே நாம் இருந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய நடத்துதலோடு நாம் அதில் சேரணும். எந்த சபையில் உங்களை ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறாரோ நீங்கள் அதில் கொஸ்டினே பண்ணாண்டா, அந்த சபை தான் உங்களுக்கு ஆண்டவர் வச்சது. அல்லேலூயா. சிலருக்கு சில வாய்ப்பு இல்லை, இடம் மாறி வந்திருப்பார்கள், பல விஷயங்கள் இருக்கும். அப்படிப்பட்டவங்க கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்டு கர்த்தருடைய நடத்துதலோடு என்ன செய்யணும்? ஒரு சபையில் சேர்க்கப்படணும், அதுல உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை உள்ள அடிப்படைகளை கவனித்துக் கொள்ளணும். ரட்சிப்பு, அபிஷேகம், ஞான ஸ்நானம் போன்ற அடிப்படை சத்தியங்கள் இருக்கணும். பரிசுத்த ஆவிக்கு நல்ல இடம் கொடுக்கிற சபையா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை ஒதுக்கி வச்சுட்டு, பரிசுத்த ஆவியானவரே வெள்ளிக்கிழமை ஜெபத்துல மட்டும் வாரம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்படித்தானே சில இடங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்க பாரம்பரியத்தை போல நடத்துவோம், மற்ற ஜபங்கள்ல நீர் வாரம் நாங்க நல்லா பண்ணுவோம். அப்படி அல்ல. முழுவதுமாக பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளுக்கும் இடம் கொடுக்கணும். சத்தியத்தையும் பூரண சத்தியத்தை உள்ளபடியே அறிவிக்கணும், ஒளிச்சு மறைச்சு அப்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா. இது அடிப்படை. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும்னு சொன்னார்ல, அதுதான் இந்த அடிப்படை. அதோடு கூட கர்த்தருடைய நடத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒரு சமயம் நடந்த ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம முந்தின ஆட்களுக்கு தெரியும், நம்ம பழைய சபை கட்டடம் ரோட்லேருந்து கீழே இருக்கும், படி அப்படி நடுவில் படி இருக்கும். அந்த படிகளில் இறங்கி தான் நம்ம சர்ச்சுக்குள்ளே என்ன செய்வோம்? வருவோம், அந்த ஆஸ்பெஸ்டாஸ் சர்ச்சுக்குள்ளே. ஒரு தடவை ஒருத்தங்க சொன்னாங்க, நான் உங்கள் சர்ச்சுக்கு இவ்வளோ காலமாக வந்துட்டு இருக்கேன், அப்போ எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, கர்த்தர் சொப்பனத்தில் இந்த படியை காட்டினாரு, இந்த இடத்துக்கு போன்னு சொல்லி, நான் முன்னாடி கன்வென்ஷனுக்கு வந்திருக்கேன், இந்த படியை பற்றி எனக்கு ஞாபகம் இருக்கு, அதுலேருந்து வர ஆரம்பிச்சேன்னு நல்லா உறுதிப்பட்டு விட்டார்கள். ஒரு உழைப்பு கூட இருக்கலாம் ஆளு. அல்லேலூயா. எப்படியெல்லாம் கர்த்தர் கைடு பண்றாரு, அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம். யாருக்கு எப்படி சொல்லி கொடுக்கணுமோ அவர் சொல்லி கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆனா கண்டிப்பா சர்ச் வேணும், உங்களுக்கு ஒரு தோட்டக்காரன், ஒரு பாஸ்டர் வேணும், அது சொல்லதை கேட்கணும். இங்க இருந்து உங்க ஊழியக்காரன் உங்களுக்கா ஜோம் பண்றது வேற, உலகத்தில் உள்ள எத்தனை பேர் ஜோம் பண்றதை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அல்லேலூயா. அதாவது டைம் போயிடுச்சு இருந்தாலும் சொல்றேன், நம்ம நாட்டு வழக்கத்தின்படி இப்போ எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்டர்கிட்ட ஒரு காரியம் எனக்கு நடக்கணும். அப்போ நான் என்ன செய்வேன்? கலெக்டர்கிட்ட மனு கொடுப்பேன். அது நாள் ஆச்சுன்னா அடுத்தது என்ன பண்றது?
எம்எல்ஏ, எம்பி இந்த மாதிரி மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறாங்களே, இவங்கள்ட்ட போயிட்டு அதை வச்சு ஒரு ரெக்கமெண்டேஷன், ஐயா இது இப்படி செய்யாமல் இருக்காங்களே கொஞ்சம் சொல்லுவீங்களா, தப்பு இல்லை. அதே வேளையில் சிலர் என்ன பண்ணுறதுன்னா அங்கே லெட்டரே கொடுக்க மாட்டாங்க, விண்ணப்பமே அங்கே கொடுக்கறது இல்லை. கொடுக்காம இருந்துட்டு இவர்கிட்ட போய் சொன்னால் இவர் சொல்லுவார் ஃபோன் அடித்து, ஐயா இப்படி இன்ன பார்ட்டிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்காமே. அது சொல்ல எனக்கு தெரியவே செய்யாது, என்கிட்ட லெட்டரே தரல. நடக்குமா அது காரியம்? நீ அப்ளிகேஷன் கொடுக்காம நடக்குமா? நடக்காது. அல்லேலூயா. அதனால நம்ம முதல்ல கன்சர்ன்ட் அதிகாரிக்கு தான் நம்ம முதல்ல மனு கொடுக்கணும். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தேவனிடத்துல பேசணும். அல்லேலூயா. நமக்கு சுப்ரீம் அத்தாரிட்டி, எல்லாத்துக்கும் மேலான அதிகாரம் அவர் தான். அவர் என்னிடத்தில் நேரவானே சொல்லியிருக்கார், நேர பேசணும். சில பிரச்சனை அதிகமான பிரச்சனையா இருக்கு. தானியேல் நல்லா ஜெபிக்கிறவர் தான், ஆனா அன்னைக்கு அந்த ராஜா மூலம் வந்த கட்டளை ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அப்ப நண்பர்களை கூட்டி வச்சு ஜெபிச்சார். இது மாதிரி சில விஷயத்துக்கு சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட் முதல்ல உங்க தோட்டக்காரன்கிட்ட இருந்து, உங்க மேய்ப்பன் கிட்ட இருந்து, உங்க பாஸ்டர் கிட்ட இருந்து, உங்களுக்காக நியமிக்கப்பட்ட தேவ ஊழியத்தை நீங்க பெற்றுக்கொள்வதுதான் முறை. அல்லேலூயா. அவர்கிட்ட சொல்லணும், அவர்கிட்ட சொல்லணும். சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்கனவே உங்களை பற்றி நல்லா அறிஞ்சிருக்காங்க, உங்க பாரங்கள் அவங்களுக்கு தெரியும், உங்களுக்காக ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிப்பார்கள். இதை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. அப்போ முதலமைச்சர்கிட்ட கலெக்டர் ஃபார்வர்ட் பண்ணி விடுற லெட்டரை அவர் கரெக்டாக எடுத்துடுவார். ஏன்னா அஃபிஷியலாக கரெக்டான வழியில் போகுது. மக்கள் பிரதிநிதி மட்டும் அனுப்புறாருன்னா அவர் திரும்ப கலெக்டருக்கு தான் அனுப்புவார். அவர் கலெக்டர்கிட்ட போய் அதை முறைப்படி பாருங்கன்னா சொல்லுவார். இதுதான் ஒழுங்கு. அதனால உங்களுக்கு ஆண்டவர் வச்சுக்கிற மேய்ப்பனை விட்டுட்டு அந்த ஊழியக்காரர் பரவாயில்ல, இவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக டிவியில் ஜோம் பண்ணிட்டு இருக்காரு, இப்படியெல்லாம் சொல்லி நம்ம போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வேளை ரொம்ப பிரச்சனையா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட ஜெப விண்ணப்பம் சொல்ற தப்பே கிடையாது. யார் வேணா நமக்கு ஜோம் பண்ணலாம். ஆனா முறையை விட்டுட்டு லைன் தப்பி போகாதீங்க. முதல்ல உங்க சபையில சொல்லுங்க, சபைக்கு சொல்லுங்க. சொல்லி அவங்க ஜெபிக்கட்டும். ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னா பக்கத்துல ஆள் இருக்கு, ஏன் ஜெப சப்போர்ட் கேட்கறது என்ன, அவர் வேற ஸ்தாபனக்காரரா இருக்கட்டுமே, தப்பு இல்லையே. ஜெபிக்கிற தேவ மனுஷன் தானே, ஆவிக்குரியவர்கள் தானே, பக்கத்துல விசுவாசிகளை கூட்டு வச்சு ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா இந்த லைனை விட்டுறாதீங்க. ஏன்னா தோட்டக்காரன் ஒரு வார்த்தை சொன்னதை எஜமான் கேட்டு இதுக்கு 1 வருஷம் கிரேஸ் பீரியட் கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, சபை. கடைசியாக ஒன்றை சொல்லி நிறுத்துகிறேன். அத்திமரமும் துளிரும், அத்திமரமும் துளிரும், இதுலயும் 2 பாடங்கள் நமக்கு இருக்கிறது. ஒன்று ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 17 அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவு மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆபகுக்கு தேவ திட்டத்தை அறியும் அறிவு இருந்தது. அதுதான் நான் இதுல சொல்ல வருகிறேன். தேவ திட்டத்தை அறியும் அறிவு இருந்தது. இப்போ பெரிய பட்டியலே சொல்றாரு. அத்தி மரத்துல துளிர் கூட வரல, திராட்சை செடியில பழம் வரல, ஒலிவு மரத்துல ஒன்றும் வரல, வயல்ல தானியம் விளையல, ஆட்டு மந்தையில முதலே இல்லை, குட்டியை போடல, தொழுவத்துல மாடே இல்லை. எப்படி மொத்தம் சைஃபர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு இதெல்லாம் முக்கியமானது இல்லையா? நம்ம பழைய கிராம வாழ்க்கை மாதிரி எல்லாம் போச்சுன்னா என்ன செய்வாங்க? எல்லாமே போனாலும் அவர் சொல்றார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். இந்த அத்திமரம் என் பலன் அல்ல, மந்தை என்னுடைய பலன் அல்ல, மாடு என்னுடைய பலன் அல்ல. என்னுடைய பலன் யாரு? மை ஸ்ட்ரெங்த் இஸ் மை காட். ஹல்லேலூயா. கர்த்தர் என் பலன் ஐயா. அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்கள்ல என்ன செய்வார்? இந்த வார்த்தையை கவனிங்க. அப்ப அவர் ஆபகு கதை எப்படி எடுத்துக்கிறாருன்னா,
இன்னைக்கு இவ்வளோ தூரம் என்ன நஷ்டத்தில் கஷ்டத்தில் ஒன்றுமில்லாமல் சைஃபர் ஆக்கி நடத்துறது என்னன்னா, என்னுடைய காலை மான் கால்களை போல என்ன செய்கிறாரு, அதை உருவாக்குறார். எதுக்கு உருவாக்குறாருன்னா, அடுத்தது என்னை உயரமான ஸ்தலங்களில் கொண்டு போய் என்ன பண்ண போறாரு, நடக்க பண்ண போறார். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இதாங்க நமக்கு நடக்கிறது. நமக்கு ஒரு நஷ்டம், கஷ்டம், இழப்பு, துன்பம் எல்லாம் வந்துச்சுன்னா அது அதோடு முடிகிறது இல்லை. நம்மளை சில இடத்துல புட்டமிட்டுகிறார், உருவாக்குகிறார். உருவாக்கி எதுக்கு? அடுத்தது உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவதற்கு. இதை உண்மையா விசுவாசிக்கிறவங்க நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லும். உண்மை, 100% உண்மை. இந்த தேவனுடைய திட்டத்தை அறியும் அறிவு நமக்கு வரும். அதான் இந்த அத்திமரத்தின் துளிர் விடாம போனது நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம். அப்போ தேவ பிள்ளையே, அந்த ரோமர் 8:28 தானே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகள் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் நாம் தான். இந்த கூட்டத்துக்கு, இந்த தனிநபர்களுக்கு எது ஒன்று நடந்தாலும் அது நன்மையாக நடக்குன்னு சொல்லல, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. அதுதான் இந்த ஃபியூச்சர் நன்மை, எதிர்கால மேன்மை, உயர்வு, நன்மை. அதுக்கு இப்ப நம்மளை ரெடி பண்றார். யோசேப்ப எவ்வளவு கஷ்டப்பாடுகள் நடுவில் நடத்தி, எதுக்கு? அவன் கால மான்கால்களை போலாக்கி எகிப்தின் உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணினார். அல்லேலூயா. இதான் எல்லாருக்குமே அப்படி புடமிடுதலின் நாட்கள் இருக்கிறது. தாவீதுக்கு காட்டுல துரத்தி அவன் உயிரையே சவுல் வேட்டையாட பார்த்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து சிங்காசனத்தை இருந்து வெற்றியான ஆட்சி நடத்தினார். அல்லேலூயா. எல்லாருக்கும் இதுதான். அதனால ஆபகுக்க போல இந்த அத்திமரத்தின் துளிர் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? தேவனுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு விஷயத்திலும் அறிந்து அவருக்குள் களிகூர்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. துக்கத்தினால கட்டப்பட்டு கிடக்க கூடாது, சோர்ந்து போய் கிடக்க கூடாது, ஏதாவது பேசிட்டு இருக்க கூடாது, நம்ம விசுவாசத்தையும் கெடுத்து கூட இருக்கிறவருடைய விசுவாசத்தையும் கெடுத்து அப்படிலாம் பேசக்கூடாது. இது அத்திமரம் துளிர் விடாத விஷயம் என்ன? அவர் எனக்கு ஒரு உயரமான ஸ்தலத்தை வச்சிருக்கிறாரு, அங்க கொண்டு போறதுக்கு என்ன ரெடி பண்றார். அல்லேலூயா. மான் கால்கள் அப்படியே பாறைகளுக்கு மேல, மலைகளுக்கு மேல ஏறி ஏறி போகும். யானைக்கு முடியுமா? யானை போகுமா? போகாது. என்ன பிரச்சனை? யானைக்கு காலு பெருசு, இது போய் அங்க நிக்காது. காலு குத்துறதுக்கு இடம் அதுக்கு போதுமானதா இருக்காது. மானுக்கு காலை அவ்வளவு இதாக்கி நேரம் ஆக்கி, அல்லது என்னது ஒல்லி ஆக்கி வச்சிருக்காரு பாருங்க, அதுக்குள்ள பலனை கொடுக்கிறாரு பாருங்க. அது அப்படி 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 சின்ன இடத்துலயும் கால் மிதிச்சு மேல போயிடும். அல்லேலூயா. இப்படித்தான் சில வேளை நமக்கும் சிலதெல்லாம் வீங்கி போய் கிடக்கு. சரியில்லை, பெருமை, அது இது எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சி கொண்டு வரணும்ல ஒரு லைனுக்கு. அல்லேலூயா. இதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. பெருமை, சுயம், அது இது, சண்டை போடுறது, எரிச்சல், அடுத்தவன் உயர்வை தாங்காத பொறாம, எல்லாமே இந்த யானைக்கால் மாதிரி தான். இதுகளை கொண்டு ஒரு ஹைட்லையும் போக முடியாது. அதனால கர்த்தர் மான்கால்களை போல ஆக்கி உயர்ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். சந்தோஷம் தானே? இப்போ அனுபவிக்கிற பாடு, அதை பற்றி இனி துக்கப்பட வேண்டிய தேவை இருக்கா நமக்கு? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு என்ன களி கூறுவேன், களி கூறுவேன். அல்லேலூயா. ஆமா, நான் எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படி சொல்லல, சந்தோஷமா இருப்பேன்னு கூட சொல்லல, மகிழ்வேன் அல்லது களி கூறுவேங்கிறாரு. அல்லேலூயா. ஐ வில் ரிஜாய்ஸ். ஆமென். சரி, கடைசியா ஒரு வார்த்தை, இது சொல்லுகிற இரண்டாவது பாடம் மத்தேயு 24:32-33. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளம் கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அல்லேலூயா. அத்திமரம் துளிர்
தேவனுடைய திட்டத்தை அறிகின்ற அறிவை காட்டினது. இங்க தேவனுடைய காலத்தை அறிகின்ற அறிவை இது காட்டுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய காலங்கள் மாற்றப்படாதவைகள், முன்குறிக்கப்பட்டவைகள், முன் அறிவிக்கப்பட்டவைகள். அதுபோலதான் இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலம் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. அது பைபிளில் எழுதியே நமக்கு முன்னறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த காலத்தில் நடக்கிற சம்பவங்கள், அவைகளில் சிலதைத்தான் மத்தேயு 24 இயேசு கிறிஸ்து பேசினார். பேசிவிட்டு சொல்லுகிறார், எப்பா அத்தி மரத்துல துளிர் வந்தானோ உனக்கு தெரியும் வசந்த காலம் வருதுன்னு உனக்கு தெரியும். அதே மாதிரி உலகத்துல இங்க எழுதியிருக்கிற கடைசி கால சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சுட்டா உங்களுக்கு தெரியணும், காலத்தை அறிகிற அறிவு உங்களுக்கு இருக்கணும். அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்து விட்டார். அல்லேலூயா. இனி எப்பொழுது வெளிப்படுவார்னு தெரியாது. ஒரு இமைப்பொழுதில் எக்காலம் தொனிக்கும், இயேசு ஆகாயத்தில் வெளிப்படுவார். ஆகவே அவருடைய வருகையில் அவரோடு சேர்க்கப்படுவதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பிலிருந்தே ஆரம்பிச்சு இந்த சம்பவங்கள் சொன்னது ஒவ்வொன்றையும் நினைவில் கொள்ளுங்கள். நமது வாழ்விலே ரட்சிப்பு தேவை. நமது வாழ்விலே தேவ சமாதானம் ஆளுகை செய்து நடக்கிற அந்த பரிசுத்த வாழ்வு நமக்கு கண்டிப்பாக தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சொந்த முயற்சியினால தப்ப மூடி மறைக்காம, மாய்மாலம் காட்டாம, சுத்தமான உண்மையான கர்த்தருக்கு முன்பாக உண்மையான வாழ்க்கை, மனுஷனுக்கு முன்பாகவும் உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டியது மிக மிக அவசியம். கனிகளை கொடுக்கணும். எல்லாரும் எப்பொழுதும் கனி கொடுக்க முடியாட்டாலும் சபைக்குள்ள இருந்து அந்த ஜெப ஒத்தாசைகள், அந்த அனுகூலங்கள், நன்மைகள் இதெல்லாம் வச்சிருக்கணும். வச்சு அந்த பாதுகாவலோட நாம முன்ன செல்லணும். சபை தேவை. அல்லேலூயா. கடைசியாக நம்ம பார்த்தோம், தேவன் நம்மை நடத்துகிற அவருடைய திட்டங்களை பற்றின அறிவோம், அவர் நம்மை சேர்த்து கொள்ள வருகிற காலத்தை பற்றின அறிவோம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறேன்னு சொன்னார். இனி தாமதம் செய்யார். இயேசு சீக்கிரமாக வருகிறார். இஸ்ரவேலுடைய சரித்திரங்கள் உலகத்தில் நடக்கும் என்று கர்த்தர் எழுதி வச்சது எல்லாமே நம்ம காலத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. அது இன்னைக்கு பலது செய்தித்தாளிலே வந்து கொண்டு இருக்கிறது. அதனால இனி காலம் செல்லாது, இயேசு சீக்கிரம் வருவார். இந்த சத்தியத்தெல்லாம் அறிந்த தேவ பிள்ளைகளே, பெற்றுக்கொண்டதை இழந்து போகக்கூடாது. உன் வஸ்திரத்தை நீ பாதுகாத்துக்கொள், உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. உன் கிரீடத்தை இன்னொருவன் எடுத்துக்கொள்ள நீ இடம் கொடுத்து விடாதே. நீ உனக்குள்ளதை பற்றி கொண்டு இருந்து வெற்றியாக உன் ஓட்டத்தை ஓடு. கர்த்தருக்கு முன்பாக உண்மையாயிரு. கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். முடிவு பரியந்தம் உன்னை நடத்தி மகிமையிலே கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரட்சிப்பு, ஆமென், அது உறுதியாய் இருக்கட்டும். யாருக்கிட்டையாவது மன்னிப்பு கேட்க வேண்டியது பாக்கி இருக்கா? ஆண்டவர் உங்களுக்கு இப்ப நினைப்பூட்டினாரா? அதை பற்றி ஒரு வார்த்தை இப்பவுமே பேசுங்க ஆண்டவர்கிட்ட. கூட்டம் முடிஞ்சு போனோடனே மன்னிப்பு கேட்பேன்ப்பா, உண்மையா சொல்லுங்க. யாரும் சும்மா இந்த நேரத்தை ஜபிக்காம இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க மன்னிக்க வேண்டிய ஆளுகளை மன்னிச்சுட்டீங்களா? அப்பதானே கர்த்தர்ட்ட இருந்து மன்னிப்பு இறங்கும். ஸ்தோத்திரம். 1000 தாலந்து மன்னிக்கப்பட்டவன் 100 வெள்ளி மன்னிக்கிறவனுக்கு, கடன்பட்டவனுக்கு மன்னிக்காம இருந்தனால அவனை திரும்ப பிடிச்சு கொண்டு வந்து கொடுத்த மன்னிப்பை கேன்சல் பண்ணி உபாதிக்கிறவனிடத்தில் ஒப்பு கொடுத்தான். இயேசு சொன்ன உவமை. அதனால நீ கர்த்தரிடத்தில் பெற்ற மன்னிப்பை நீ இழந்துராது. அடுத்த ஆளுக்கு நீ அந்த மன்னிப்பு கொடுக்கலன்னா உன் மன்னிப்பு போச்சு. ஹல்லேலூயா. ரட்சிப்பு சரியா இருக்கணும், கிளியரா இருக்கணும், உறுதியா இருக்கணும். ரட்சிப்புலே ஒரு மாய்மாலம் வந்துடக்கூடாது பாருங்க, கிளியரா இருக்கும். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்றீங்களா? சும்மா கேட்டுட்டு இருக்கீங்களா? வாய் திறந்து பேசுங்க. கர்த்தரிடத்துல பேசுங்க. 2 வார்த்தை. வீட்டில் போயும் இதெல்லாம் பேசணும். ஒரு வாரத்துக்கான தேவ செய்தியை தான் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இங்க கேட்டு அங்க விட்டுட்டு போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். வாழ்க்கை ஆண்டவருக்குள் சுத்தமா இருக்கட்டும். ஆமென். சமாதான வாழ்க்கை, பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை, பயமுறுத்துவார் இல்லாத வாழ்க்கை,
இதுக்கெல்லாம் அடையாளம் தேவ சமாதானம் நம்ம உள்ளத்துல நிறைந்திருக்கும், ஆளுகை செய்யும். அந்த சமாதானம் எடுபட்டு போச்சுன்னா கெஞ்சி கதறி ஆண்டவர் பாதத்தில் விழுந்து உண்மையான காரணத்தை கேட்டறிந்து திருந்தி சரியாகிவிட வேண்டும், சரியாகிவிட வேண்டும். சமாளிப்பு அந்த விஷயத்துல வைக்கவே கூடாது. காலமெல்லாம் அது ரொம்ப கஷ்டப்படுத்திடும். அது கட்ட அறுக்கப்பட்டு மாறி போகணும். ஸ்தோத்திரம். ஜோம் பண்ணுங்க. நான் சொல்ற காரியத்துக்காக ஒவ்வொருத்தரும் ஜோம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒளிவு மறைவில்லாமல், மாய்மாலம் இல்லாமல், சொந்த முயற்சியினால் பாவத்தை மூட முடியாது. ஸ்தோத்திரம். தவற மூடி மறைக்க முடியாது. அப்படி யாராவது செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அதை இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இனி அப்படி செய்ய மாட்டேன். இந்த வாரத்தில் நான் நல்ல டைம் எடுத்து ஜோம் பண்ணி ஆண்டவரே உங்க பாதத்தில் வருவேன், எனக்கு நல்ல ஒரு கிளியரன்ஸ் நீங்க தரணும் என்று கேளுங்க. அதை மறக்காம வீட்டில் போய் செய்யுங்க. ஸ்தோத்திரம். சபையை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, சபையில் இணைந்தவர்கள் தான் பொதுவாக ஞாயிறு ஆராதனைக்கு வர்றீங்க. ஆனால் எந்த அளவுக்கு உங்க ஆவியில உள்ளத்துல உறுதியா இருக்கிறீங்க? கத்த தந்த சத்தியத்துக்காகத்தானே சபை நிக்குது. இந்த சத்தியத்துக்காக உறுதியா நிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். சபையின் ஐக்கியத்துல உறுதியா இருக்கிறீங்களா? சபை என்பது ஊழியக்காரரும் விசுவாசிகளும் சேர்ந்த கூட்டம். எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்நியனை போல வந்து போறதை நிறுத்துங்க. இனி சொந்த பிள்ளைகளை போல ஐக்கியப்படுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் முக்கியமான ஜெப காரியங்களை உங்க ஊழியக்கார்ட்ட சொல்லுங்க. அவர் வரும்பொழுது சொல்லலாம், அல்லது ஃபோன் பண்ணி சொல்லலாம். ஊழியக்கார சகோதரிகிட்ட நீங்க சொல்லலாம். பெண்கள் கண்டிப்பாக அதை செய்யுங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதுக்கு ஜெப உதவி தேவை. சபையில் அந்த காரியமும் முக்கியமானதல்லவா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் உங்களை நடத்துகிற அவருடைய திட்டங்களை அறிகிற அறிவு வேண்டும். ஆபகுக்கு ரொம்ப கிளியரா இருந்துச்சு. அதனால அவர் துக்கத்துல துவண்டு போண்டி நேரத்துல மகிழ்ந்து களி கூறுவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. காலத்தை அறிகிற அறிவு. இது கடைசி காலம், இயேசுவின் வருகை காலம். உணர்வில்லாம வாழ்ந்து கொண்டே போகக்கூடாது. நல்ல உணர்வோட கர்த்தருக்காக வாழணும். கர்த்தருக்காக செய்ய வேண்டியதை துரிதமா செய்து கொண்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வேகம் நமக்குள் வரட்டும். ஆமேன், ஆமேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆமேன். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். அத்திமரத்தின் அர்த்தங்கள் பலதாக நீர் சொல்லி இருக்கிறப்பா. சிலதை நாங்கள் புரிந்து கொண்டதை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இவைகள் எங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்படி எங்கள் வாழ்க்கை ரட்சிப்பு தொடங்கி வருகையில் உம்மோடு சேர்க்கப்படும் வரைக்கும் மிகப்பெரிய ஜெயமாக முன் செல்வதற்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை வழுவாமல் காக்க வல்லவரப்பா. பிதாவின் சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் எங்களை கொண்டு நிறுத்த நீர் வல்லவர். ஆண்டவருடைய கரத்திலே ஒரு விசை கூட தருகிறோம். கேட்ட வார்த்தைகளை இங்கே விட்டு செல்லாதபடி வாழ்க்கையில் இதை அப்ளை பண்ணி சரி பண்ண வேண்டிய இடத்தை சரி பண்ணி மேன்மைக்கு நேராய் வழி நடக்க எல்லாருக்கும் கிருபை தார். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.